ஹாய் அன்புள்ளங்களே, அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். சோல்மேட் பர்த்டே, அதனால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்தோம். அது வந்து கார் பார்க்கிங்கு கோயிலை ஒட்டியே பெரிய ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம கார் பேக் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போயிடலாம். இது ஃபுல்லாக கடத்தெரு வந்துட்டு அங்கே குட்டி குட்டி கடத்தெரு இருந்தது. செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நல்ல விசேஷமாகவும் இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும். நல்லா சுற்றியும் கோயிலை சுற்றி நிறைய கடத்தெருகள் இருக்குது. இந்த ரோட்டோரத்துலேயும் நிறைய கடத்தெரு இருக்கும். கோயிலுக்குள்ளேயே தான் கோயிலோட என்ட்ரன்ஸு. அது கோயிலுக்குள்ளே ஒரு பெரிய ஷெட்டு. அதில் வந்து எப்போவுமே முன்னெல்லாம் நைட்லாம் வந்து ஸ்டே பண்ணி வேண்டிக்கிட்டு தங்கியிருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு தங்க விடுறதில்ல கோயிலில் யாரையும். ஃபுல் பெரிய ஷெட்டு. நம்ம எப்போவுமே வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் தங்குற அளவுக்கு அது ஒரு பெரிய ஷெட்டு. நல்ல விசேஷமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் நல்ல விசேஷமாக இருக்கும். வெள்ளியை விட செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல கூட்டமாகவும் இருக்கும். நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த அம்மன் சிலைக்கு நேராக அந்த சூளம்லாம் இருக்கும். அங்கே வேண்டிட்டு எலும்பிச்சம்பழம் குத்தி வைப்பாங்க, உப்பு கொட்டுவாங்க, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வேண்டிட்டு கொட்டுவாங்க. சில பேர் வந்து என்ன வேண்டுதலோ அது சிலையாகவும் அங்கே வந்து அந்த சூளத்துக்கு நேர் எதிர்த்தாப்புல வச்சுருப்பாங்க. அங்கே தான் எல்லாமே வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவாங்க. அம்மன் அதுக்கு நேராக எதிர்த்தாப்புல இருப்பாங்க, வடக்கு பார்த்து இருப்பாங்க. பத்ரகாளி அம்மன் நிறைய வேண்டுதல் வந்து அங்கே நிறைவேற்றுவாங்க. வேண்டிட்டு வந்துட்டு கோழி, ஆடு, மாடு அதுமாரி தான் விடுவாங்க அங்கே வேண்டிட்டு. இன்னொன்று என்னென்னா, புதுசாக நம்ம வந்து வாகனம் எதாக இருந்தாலும், இருசக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ எதாக இருந்தாலுமே அங்கே வந்துட்டு வந்து பூஜை போடுவாங்க. நாங்கள் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு 2 வீலர் வாங்கி பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள் நீங்களும்.